கோரே வந்து கான்செப்ட் இந்த கிரெட் தான். இந்த கிரெட் வச்சு தான் அந்த டேட்டான்றதை எப்படி நீங்க யூஐல ஷோ பண்ணுவீங்க, டேட்டா எதுக்கு ஏற்ற மாதிரிலாம் நீங்க மாடிஃபை பண்ணுவீங்க, வேணும் அப்படின்னா நீங்க டெலிட் பண்ணுவீங்க, எங்கெங்கெல்லாம் ஷோ பண்றது, எப்படி விதமா நம்ம ஷோ பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே இந்த கிரெட்ல தான் உங்களுக்கு வரும். இந்த கிரெட் ஸ்டார்டிங் எடுத்தோடனே உங்களுக்கு சிம்பிளா இருந்தாலுமே போக போக ப்ராஜெக்ட்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நிறைய காம்ப்ளிகேட்டா உங்களுக்கு வரும். டிஃப்ரெண்டா ஒரு லாஜிக் பேஸ் பண்ணி வேற மாதிரிலாம் உங்களுக்கு வரலாம். ஸோ அது பேசிக்கான திங் நீங்க லேர்ன் பண்ணோம் அப்படின்னா நீங்க ரியாக்ட்ல ஒன்று. இப்போ ரியாக்ட்ல உங்களுக்கு தெரியுது ஒரு விஷயம், கான்செப்ட்ஸ் எல்லாம் தெரியுது அப்படின்னா கிரெட் பண்ணிட்டீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கான்செப்ட்ஸ் உங்களுக்கு தெரியும்னு அர்த்தம். ஏன்னா எல்லாமே உள்ள இம்ப்ளிமெண்ட் ஆயிடும், எதுவுமே இம்ப்ளிமெண்ட் ஆகாம இருக்காது. ஒண்ணுமே வந்து நீங்க ரவுட்ஸ் கூட நீங்க டைனமிக் ரவுட்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். 2 ஸ்டேட் வந்து உள்ள 2 ஹூக்ஸ் வந்துடும். இன்னும் நீங்க வேற மாதிரி ஒரு கிரெட் ஆபரேஷன் பண்ற மாதிரினா எது அந்த யூஸ் கான்டெக்ஸ்ட் கூட உங்களுக்கு உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஆனா உங்களோட யூஸ் கேசஸ் தான். இப்போ இதே மாதிரி பண்ணீங்கல்ல, இது நீங்க என்ன பண்ணுங்கன்னா அன்கண்ட்ரோல்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அது வெறும் போஸ்ட்டுக்கு மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்க லாகின் தான் இது பண்றீங்க, அது நீங்க கண்ட்ரோல் யூஸ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. நீங்க அன்கண்ட்ரோல் யூஸ் பண்ணலாம். சைன் அப்புக்கு நீங்க அன்கண்ட்ரோல் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா தாராளமா அப்ப நீங்க அங்கேயுமே இம்ப்ளிமெண்ட் பண்றதே வரும். இந்த கிரெட்டுக்குள்ள சுத்தி எல்லா கான்செப்ட்ஸும் உள்ள வரும். ஸோ கிரெட் நீங்க தரவா பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க ரெடி தான் ஓரளவு ரியாக்ட்ல ப்ராஜெக்ட்ஸ் பண்றது. அதுக்கப்புறம் உங்க ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க கிரெட்டை டிஃப்ரெண்ட் லெவலில் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஸோ லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கிரியேட் அண்ட் கெட் ரீட் பார்த்தோம், கெட் பார்த்தோம். கிரியேட்ல வந்து நம்ம நியூவா என்ன பார்த்தோம், ஆக்சியோஸ்ன்ற ஒரு கால் பண்ணவா வரலையா? ரெக்கார்டிங் நான் மெசேஜ் போட்டுருக்கேன் உள்ள வந்தாங்க. வீட்டில் இருக்காங்க. சரி ஓகே, அவங்க ரெக்கார்டிங் போடுறாங்க பிரச்சனை. ஸோ ஓகேவா, நேற்று வந்து கிரியேட்ல பார்த்தோம். கிரியேட்ல ஒரு 3 டிஃப்ரெண்டான ஒரு லைப்ரரிஸ் பார்த்தோம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சியோஸ் இந்த லைப்ரரி. ஸோ வந்து இது எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபெச்சிங், அந்த கிரெட் மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக ஆக்சியோஸ் யூஸ் பண்ணிருக்கோம். அது உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுறது என்ன அப்படின்னா ஒரு ப்ராமிஸ் மாதிரி உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுறது. எப்படி ஒரு ப்ராமிஸ் கேட்ச் ஃபைனலி ரிட்டர்ன் பண்ணுவோம், அதே மாதிரி உங்களுக்கு ஆக்சியோஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா சிக்னஸ் ப்ராசஸ்லாம் ஒரு ப்ராமிஸ் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன மாதிரி வேஸ் இருக்குன்றதை பார்த்தோம். செயினிங் மெத்தட்ஸ் மாதிரி பார்த்தோம். டாட்டா வச்சுக்கலாம், டாட் வந்து நீங்க உங்களாக கேட்கலாம். சைனிங் மெத்தட்ஸ் எத்தனை தடவை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதே மாதிரி அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா டோஸ்டிஃபை சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட் பாப்அப் மாதிரி ஒன்று இருக்கு. ஓகேங்களா? அந்த இது பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து லாஸ்டா ரியாக்ட் ஐகான்ஸ் சொல்லி பார்த்துருந்தோம். நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 டிஃப்ரெண்டான லைப்ரரிஸ், நியூ லைப்ரரிஸ் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். அது கூட சேர்த்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கெட் பார்த்துருந்தோம். நார்மலான ஃபெட்ச் மெத்தட். இதுல என்ன ஃபெட்ச் மெத்தட் யூஸ் பண்ணணும், ஃபெட்ச் பண்ணணும்னா நான் என்ன யூஸ் பண்ணணும், என்ன ஊக் யூஸ் பண்ணணும், ஆக்சஸ் ஊக், என்ன ஊக் யூஸ் பண்ணணும், யூஸ் ஸ்டேட் அண்ட் யூஸ் எஃபெக்ட். யூஸ் எஃபெக்ட்ல என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும், டிட் மவுண்ட். அவ்வளவுதான், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. டிட் மவுண்ட் ரெண்டர் ஆன உடனே நமக்கு ட்ரிகர் ஆகிற ஃபங்க்ஷன் என்னன்னா டிட் மவுண்ட். ஸோ டிட் மவுண்ட் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் எம்டி அந்த டிபெண்டன்சி இருக்கு. ஓகேவா? ஸோ இதில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா நார்மலாக நம்ம ஆல்ரெடி கண்ட்ரோல்டு ஃபார்ம்ஸ் பண்ணியிருந்தோம்ல. ஸோ அதே தான் நான் பண்ணியிருக்கேன். லைக் 4 இன்புட் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா உங்களுக்கு? ஸோ அது கூட வந்து நான் சப்மிட் ரீசெட்னு ஒன்று வச்சுருக்கேன், கோ பேக்னு ஒரு பட்டன். ஓகேங்களா? வேறு எதுவும் நான் வந்து இது எக்ஸ்ட்ரா வைக்கல. கோ பேக்ன்ற பட்டனில் வந்து நான் லிங்காக யூஸ் பண்ணியிருக்கேன் பட்டனுக்கு பதிலாக. ஓகேங்களா? ஸோ அதுலேயே சிஎஸ்எஸ் போட்டு அப்ளை பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் இது பண்ணிக்கல. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் சேஞ்சு, இந்த ஸ்டேட் கிரியேட் பண்ணது, இது எல்லாமே வந்து கண்ட்ரோல் ஃபார்ம்ஸில் தான் வந்து வரும். இந்த ஸ்டேட்டுன்றது எதுக்குன்னா நம்ம அந்த இன்புட்டில் வாங்குற டேட்டாவை நான் ஒரு டேட்டாவும் நான் ஹேண்டில் சேஞ்ச் மூலியமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஸ்டேட்டில். ஸோ அப்டேட் பண்ண ஸ்டேட் அந்த டேட்டா எல்லாமே இந்த ஃபார்ம் டேட்டாவில் எனக்கு எப்பயுமே அவைலபிளாகவே இருக்கும். அதே மாதிரி அவ்வளோதான். இதில் அந்த திங் யூஸ் பண்ணியிருக்கேன். நேவிகேட் யூஸ் பண்ணியிருக்கேன். நேவிகேட் எங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா
இப்போ இந்த ஆனுவல் சப்மிட் நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு இது அசிங்கா மாத்திட்டேன். ஏன்னா இது அசிங்கஸ் ப்ராசஸ் அசிங்கா மாத்திட்டேன். அவைட் போட்டு இப்போ இந்த ஆன்சர்ஸ் கொடுத்துட்டு இது என்ன போஸ்ட் மெத்தட் தான் பண்ண போறோம் கிரியேட்டுக்கு. ஸோ அந்த போஸ்ட்னு கொடுத்துட்டா ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்ம கொடுக்க போறது யூஆர்எல் கொடுத்தாச்சு. அதை செகண்ட் நம்ம அனுப்ப போறது என்ன அப்படின்னா டேட்டா, என்ன டேட்டா நீங்க சென்ட் பண்றீங்க. தேர்ட் பேராமீட்டர் என்ன அப்படின்னா கான்ஃபிக். இந்த டோக்கன்லாம் நீங்க சென்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த கான்ஃபிக்ல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அந்த டோக்கனை நீங்க சென்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? போஸ்ட்டுக்குலாம் நம்ம டோக்கன் சென்ட் பண்ணணும், எல்லாத்துக்கும் சென்ட் பண்ணலாம். உங்களோட வெரிஃபிகேஷன் நீங்கள் பேக் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒர்க் ஆகும் அந்த மாதிரி. ஸோ அந்த ஒரு திங் கொடுத்துருந்தோம். அப்புறம் .10ல வந்து நான் ஒரு சக்ஸஸ் ரெஸ்பான்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை நான் கெட் பண்ணணும்னா கெட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேட்ச்ல வந்து நான் வந்து ஜஸ்ட் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் எது கொடுத்துருக்கேன்னா ஒருவேளை ரெஸ்டார்ட் டேட்டான்றது இருக்குல்ல, ஒரு சின்ன ஒரு இதுக்கு தான் எப்படி சொல்றது, தென்ல வந்தா உங்களுக்கு சக்ஸஸ் ரெஸ்பான்ஸ் தான். நான் என்ன பண்றேன் ஆனாலுமே வந்து அதுல உங்களுக்கு வரது ஆப்ஜெக்டா இருந்துச்சு அப்படின்னா நான் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு சக்சஸா இருக்கலாம், ஆனா ரிட்டர்ன் பண்ணது வேற எதனா வந்தா அன்டிஃபைண்டா இருந்தா, ஸோ அந்த மாதிரி நேரத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த மாதிரி நான் வச்சிருக்கேன். இதுல டோஸ்ட் இல்லையா, பேக் எண்ட்ல நான் என்ன கொடுத்துருப்பேன் அப்படின்னா இதுக்கான மெசேஜ் கொடுத்துருப்பேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் யூசர் கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி. ஸோ அந்த மெசேஜ் எனக்கு வந்துடும். அங்க கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த மெசேஜ்ன்ற இதுல எனக்கு வந்துடும் கீழே. ஆமா, கீ அந்த கீன்றது வந்துடும், இந்த மெசேஜ்ன்றதுல அந்த வேல்யூ வந்துடும். ஸோ இப்போ இங்க என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா res.data.message எப்பயுமே உங்களுக்கு வர ரெஸ்பான்ஸ் .dataல தான் வரும். ஸோ அப்போ res.dataன்றதை கொடுத்துட்டேன். ஸோ மெசேஜ் என்ற கீ வரும், அதை நான் கொடுத்தனால ஸ்ட்ரெயிட்டா அந்த மெசேஜ் எனக்கு ஷோ ஆகும். மெசேஜ் கீ அங்க யூஸ் பண்றனால அந்த மெசேஜ் கீ நம்ம ஆமா சேம் கீ கொடுத்தாதான் அந்த கீழ இருக்க வேல்யூன்றது எனக்கு டோஸ்டிஃபைல ஷோ ஆகும், இல்லைன்னா ஷோ ஆகும். ஸோ அப்புறம் என்ன பண்ணேன், நேவிகேட் யூஸ் பண்ணி நான் ஒரு ஃபார்மை நான் சப்மிட் பண்ண பிறகு நான் நேவிகேட் ஆகிறேன் ஹோம் பேஜ்க்கு மாதிரி. ஹோம் பேஜ் ஆர் எனிதிங் நான் லைக் திஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா ஹேண்டில் ரீசெட் பண்ணா ரீசெட் பண்றதுக்கு வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நார்மலா இந்த ஆட் ஃபார்ம்ல வந்து பார்த்தா கிரியேட் மெத்தட், இல்லை எந்த ஒரு டிஃபரன்ஸுமே கிடையாது. வாங்குற டேட்டாவை நம்ம இன்புட்ன்றதை வாங்குறோம், எல்லாமே வாங்கிட்டு லைக் இப்போ சப்மிட் பண்ண அப்படின்னா அந்த இது ஏபிஐ அடிக்கும், போஸ்ட் ஆகும், பேக் எண்ட்ல அந்த டேட்டான்றது பாஸ் ஆகும், அந்த டேட்டா வந்து ரெக்வஸ்ட் அடிக்கும் பேக் எண்ட்ல, அடிச்சுட்டு எனக்கு ரெஸ்பான்ஸ் அங்கே எனக்கு கிரியேட் ஆகிடும். டேட்டா பேஸ்ல கிரியேட் ஆகிட்டு ஜஸ்ட் ஒரு ரெஸ்பான்ஸ், என்ன ரெஸ்பான்ஸ் அப்படின்னா கிரியேட் ஆகிடுச்சு, இந்த யூசர் கிரியேட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வரும். சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி யூசர் கிரியேட் ஆகிட்டாங்க சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு அந்த யூசரோட எனக்கு இங்கே கெட்ல ஆட் ஆகிடும். இந்த கெட்ன்றது என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இது ரீடுன்னு வச்சிருக்கேன் நான். இப்போ கெட் வந்து ரொம்ப சிம்பிள் தான், ஜஸ்ட் நான் ரெண்டு ஸ்டேட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வர டேட்டாவை நான் கெட் பண்ணி சேவ் அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு, இன்னொன்று லோடிங். நான் அந்த டேட்டாவை கெட் பண்ணுற வர எனக்கு எதனா சம் லோடர் நான் போடணுன்றதுக்காக நான் அதை போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த லோடர்ன்றது எனக்கு இங்கே ஷோ ஆகும். இப்போ நான் வந்து இதில் வந்து எனக்கு நான் ரீலோட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் ரீலோட் பண்ணுறேன்னா எனக்கு அந்த லோடர்ன்றது ஷோ ஆகாது, ஏன்னா இது ரொம்ப ஸ்பீடாக வருது. ஸோ இப்போ தான் நான் என்ன பண்ணேன்னா இந்த 3G இந்த மாதிரி நான் இதை கொடுக்குறப்போ, ஆனால் இது டோட்டல் லோட் ஆகி எனக்கு கொஞ்சம் வரதுக்கு இதாகும், ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். வந்து யூசபிள் ஆகி அவ்வளோ ஸ்லோ இருக்கும். அது 30 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. மெத்தட்லாம் இல்லை, லோடர் இப்போ உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன், அதுக்குள்ள வந்துச்சு. இது வருங்க, இந்த லோடிங்ன்றது காமிக்கலாம் அப்படின்னு. இப்போ என்னன்னா இந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆன உடனே உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த லோடர் ஸ்டார்ட் ஆகிடும்ல, ஸ்டார்ட் ஆகிட்டு அந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ண உடனே நான் ஃபைனலி ஒன்று எரராக இருந்தாலும் சரி இல்லை சக்ஸஸாக இருந்தாலும் சரி ஃபைனலாக என்ன பண்ணிடுறேன்னா லோடரை ஸ்டாப் பண்ணிடுறேன், அதை ஃபால்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ அப்போ லோடர் எனக்கு ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதுக்காக இங்கே நான் லோடிங் நான் கொடுத்துருக்கேன்ல, ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக எனக்கு என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் ஸ்பீடாகவே தான் வருது. ஃபாஸ்ட் 4G சடா வந்துதான் வரலையா?
எனக்கு வர மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இங்க சம்திங் வர மாதிரி இருக்கு. ஸ்லோ 3G ஸ்லோ 4G. மாத்திங்க பட் ஆனா அந்த லோடர் என்னவா வரணும்ங்கறது போடுமா? கீழே போட்டுருக்கு. ஒண்ணு இந்த வருது தெரியுதா? நல்லா லிசன் பண்ணுங்க. இந்த இடத்துல வருது பாருங்க. ரொம்ப அதுக்குள்ள கொஞ்சம் ஸ்பீடா இருக்கு. நீங்க மட்டும் பாருங்க. ஸ்பீடா ஆனா ஸ்பீடா வந்துடுது. அது ரொம்ப எனக்கு ஷோவே ஆக மாட்டேன். ஸோ இது ஒன்று, அதனால தான் லோடர் போட்டிருக்கு. ஆனால் ஆக்சுவலி இதை இங்கே கொடுத்தோன்னா டோட்டலாக இதாகணும்னால நான் இங்கே உள்ளே கொடுத்துருந்தேன். செட் அமௌண்ட் போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் இதுவாகும். பட் அப்படி போடக்கூடாது. நம்ம முடிஞ்ச அளவு ஸ்பீடாக வரட்டும் அது டேட்டான்றது, அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆட் ஃபார்ம்ன்றதுக்கு தனியாக ஒரு பட்டன் வச்சுட்டு நான் லிங்க்னு ஒன்று கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ லிங்க்னு கொடுத்து அதில் நான் வந்து ஆட் ஃபார்ம் நேவிகேட் ஆகிறதுக்கு நான் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்னதாக கிரிட்ன்ற ஒரு சிஎஸ்எஸ் கொடுத்துட்டு உள்ளே வந்து நான் டேட்டா வந்து மேப்பிங் பண்ணியிருக்கேன். வர டேட்டான்றதுக்கு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸில் வரும். ஸோ ஜஸ்ட் நான் மேப் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வேலிட் யூசர் நேம், இமெயில், மொபைல் நம்பர், அட்ரஸ், என்னென்ன டேட்டா நான் போஸ்ட் பண்ணுறோம் அந்த டேட்டா திருப்பி நான் இங்கே ஷோ பண்ணுறதுக்காக நான் பண்ணியிருக்கேன். மேலே வந்து ஒரு டிவ் கிரியேட் பண்ணி ஒரு 3 ஐகான்ஸ் நான் இங்கே உட்கார வச்சுருக்கேன் எல்லா இதுலேயும். ஸோ அப்படி தான் எனக்கு இங்கே எல்லாத்துலேயும் வந்து இந்த ஐகான்ஸ் வந்து உட்காந்துருக்கும். ஸோ இதில் எதுவும் நம்ம பெருசாக எதுவும் பண்ணல. நார்மல் இன்க்ளூட் தான் உங்களுக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இன்னைக்கு என்ன பார்க்கணும், நான் உங்களுக்கு வியூ பார்த்துட்டு சொல்லியிருந்தேன். யாருன்னா பார்த்தீங்களா? டைம் இல்லையா? சரி, ஓகே, ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, வியூ வேணால் நீங்களாவே ட்ரை பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஐடியா கொடுத்துருக்கேன். ஒன்று டைனமிக் க்ளவுட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அதில் பண்ணலாம். இல்லை அப்படின்னா டைனமிக் க்ளவுட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இந்த வியூ பட்டன் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, இல்லை அப்படிலாம் வேணாம். தனி ஒரு காம்போனண்ட்டுக்கே நீங்கள் நேவிகேட் பண்ணிப்போம். நீ டைனமிக் க்ளவுட்ஸ் கொடுத்தனா இதில் ஐடி நீ சென்ட் பண்ணிக்கலாம். கரெக்ட் இல்லை? ஸோ அப்போ நான் கிளிக் பண்ணுறப்போ அதுக்கான ஐடி நீ சென்ட் பண்ணிவிடு. சென்ட் பண்ணோன்னா அந்த ஐடி உன்னால் யூஸ் பெராம்ஸில் கெட் பண்ணிக்க முடியும். அந்த ஐடி நீங்கள் வந்து பேக்கில் சென்ட் பண்ணி அந்த டேட்டா ஸ்பெசிஃபிக்கான டேட்டாவை நீங்கள் கெட் பண்ணி ஷோ பண்ணுங்க. கிளிக் பண்ணும்போது அந்த ஐடியை பெராம்ஸில் சென்ட் பண்ணி அங்கேருந்து கெட் பண்ணும்போது அந்த ஐடியை வச்சு பேக் எண்டுக்கு அனுப்பிச்சு அந்த டேட்டாவை நீ வியூவில் ஷோ பண்ணுங்க. சின்னதாக ஒரு இது கொடுத்து. ஓகேவா? சும்மா ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து எடிட் அண்ட் டெலிட். இன்னைக்கு என்ன பார்ப்போம் அப்படின்னா, மோஸ்ட்லி எடிட் அண்ட் டெலிட் தான் பார்ப்போம். இதே வந்து ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம். உங்களுக்கு தனியாக எடிட்டுக்குன்னு ஒரு காம்பனண்ட் போட்டு நான் அந்த மாதிரி சொல்லித்தரவா, இல்லை ஆட்லேயே உங்களுக்கு எடிட்டும் மிக்ஸ் பண்ணி சொல்லித்தரவா? மிக்ஸ் பண்ணி சொல்லி தந்தா பாதி பேருக்கு புரியாது. ஏன் சொல்லுவேன், கண்டிஷனல் ரன் ஆகும். ஏன்னா எனக்கு ஆடுக்கும் எடிட்டுக்கும் ஃபார்ம் சேம் தானே, எதனா டிஃப்ரென்ஸ் இருக்கா? கிடையாது. ஸோ நம்ம ஆட்லேயே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கண்டிஷனல் ரெண்டரிங் பண்ணிடுவேன். அப்படி பண்ணுமா இப்படி பண்ணுவோம், உங்களோட உங்களுக்கு எப்படி புரியுமோ அதுக்கேற்ற நீங்க தான் சொல்லணும். ஆட்னா இப்போ ஆட் ஃபார்ம் இருக்குல்ல, அந்த ஃபார்ம் தான் எடிட் ஃபார்ம். ஆனால் கண்டிஷன் மட்டும் இருக்கும். கண்டிஷன்னா இப்போ நான் உள்ள என்ட்ரான பிறகு நான் ஒரு ஸ்டேட் ஒன்று வச்சுருப்பேன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி. ஓகேங்களா? இப்போ நான் ஒரு வேளை நான் வந்து இது எடிட் ஃபார்மில் வரேன் அப்படின்னா நான் ட்ரூன்னு மாற்றிடுவேன், இல்லை ஆடில் வரேன் அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு மாற்றிடுவேன். ஸோ அதை பேஸ் பண்ணி டோட்டலாக எல்லாமே உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ணவா, இல்லை டோட்டலாக இதுக்குன்னு தனி காம்பவுண்ட் கிரியேட் பண்ணி அதில் நான் வந்து வர டேட்டா பண்ணவா? மோஸ்ட்லி அது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதாவது புரிஞ்சிடுச்சுன்னா ஸ்டார்டிங்ல மற்றவங்களுக்கு கஷ்டமா இருக்கும், புரிஞ்சிடுச்சுன்னா ஈஸி. ஆக்சுவலி என்னன்னா ரெண்டுமே பண்ணலாம் தான். இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஒரு மெத்தட் சொன்னேன்ல தனியா பண்றது, அது வேணா நான் பண்றேன். இதுக்கு நான் ஐடியா கொடுத்தேன்னா ட்ரை பண்ணிருக்கீங்களா?
இப்போலாம் ட்ரூ பல்ஸ் மட்டும் நான் அதை ஐடியா கொடுக்குறேன். இப்போ யூஸ் பேராமீட்டர்ஸ்ல நம்ம ஐடி கெட் பண்ணுவோம். அதை வச்சு தான் நம்ம இந்த ஐடி பேக் எண்ட் சென்ட் பண்ணி அதுக்கான டேட்டாவை பரப்போம். அந்த ஒரு வேலை இருக்கும். நான் ஷோ பண்றேன் தனியா. ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணலாம், எடிட் நான் இது பண்றேன், தனியாக பண்றேன். இப்போ நான் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்றேன். ஆனா இதுல இருக்கிறது அப்படியே எல்லாமே சேம் தான், ஒரு சேஞ்ச் கிடையாது. என்னென்ன சேஞ்ச் ஆக மட்டும் சொல்றேன் பாருங்க. நீங்க சப்மிட் பண்ணலாம், அப்டேட்னு வரும். இங்க ஆடுக்கு பதிலா எடிட்னு வரும். ஓகேவா? இப்போ இதெல்லாம் நீங்க அப்படியே கூட வச்சுக்கலாம். ஹேண்டில் சப்மிட் பண்ணலாம், ஹேண்டில் வேணும்னா உங்களோட விஷ் தான், நீங்க அதே கூட யூஸ் பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்லை. உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா போதும். எதுல நீங்க வேணும்னா வச்சுக்கலாம், மோஸ்ட்லி யூஸ் ஆகாது. அப்டேட் பண்றதுல ரீசெட் தேவை கிடையாது. ஸோ அதனால வேணும்னா நீங்க எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வச்சுக்கோங்க. ஆனா மோஸ்ட்லி வைக்க மாட்டோம் ரீசெட். ஸோ இப்போ இங்க என்ன பண்ணிட்டோம்னா, போஸ்ட் இருக்கா, இதுக்கு பதிலாக இங்க புட்டு வரும். நான் அதுக்கு வரேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, எடிட் ஃபார்முக்கு நான் இந்த எடிட்னு கிளிக் பண்ணா ஒரு ஃபார்முக்கு மூவ் ஆகணும். மூவ் ஆகிட்டு அதில் டேட்டான்றது ஃபர்ஸ்ட் நான் கெட் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணலாம்ன்றத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஆப்டாஜைஸ் போறேன். இதுக்குன்னு தனி ரவுட்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணணும். இப்போ இதுல வந்து எடிட் ஃபார்ம் /:id. ஓகேங்களா? இது டைனமிக் ரவுட்ஸாக மாத்துறேன். ஏன்னா நான் அந்த ஐடியன்றதை வாங்கி அதுல அப்பதான் நான் பேக் எண்ட்ல அனுப்பிச்சு அந்த டேட்டான்றதை உட்கார வைக்கணும். நான் அதை எப்படின்னு ஷோ பண்றேன். இப்போ இங்க அப்டேட். ஓகேவா? ஸோ இப்போ ரீட்ல வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த எடிட்னு இருந்துதா, ஸோ இதை லிங்கா மாத்துறேன். அதுக்கு மேல லிங்க்ன்ற டேக் ஒன்று கொடுக்குறேன். இதுல என்ன பண்ண போறேன், டூன்னு கொடுத்துட்டு /edit தானே, எடிட் ஃபார்ம் / இப்போ இதுல என்ன நான் அனுப்பணும், என்ன அனுப்பணும் அப்படின்னா value._id. இந்த வேல்யூ மேப்ல இருந்து வருது. ஸோ மேப்ல இருந்து எனக்கு உள்ள இருக்க கீஸ் எல்லாமே எனக்கு ஆக்சசிபிளா இருக்கும். ஸோ அந்த கீ மட்டும் ஆக்சஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் வந்து இதை கிளிக் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஃபார்ம் வந்துடும். இப்போ வந்து எனக்கு மேல ஐடியோட தான் வந்துச்சு, கரெக்டா? இப்போ இதே நான் பேக் வரேன், திருப்பி நான் கிளிக் பண்றேன், வேற ஐடி தான் இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்றேன், எனக்கு வேற ஐடி இருக்கு. ஸோ இப்போ ஐடின்றது எனக்கு கிடைச்சிருச்சு, அதை நான் ஒன்றும் கெட் பண்ணல. ஸோ அப்போ என்னோட அப்டேட்ல நான் கெட் பண்ணணும்னா என்ன யூஸ் பண்ணணும், நல்லா யோசிங்க. அது அந்த கெட் வேற. ஃபர்ஸ்ட் அந்த பெராம்ஸ்ல இருக்க ஐடியை நான் கெட் பண்ணணும்ல, அதுக்கு நான் யூஸ் பெராம்ஸ் யூஸ் பண்ணணும். யூஸ் பெராம்ஸ்ல எனக்கு வர்றது டேட்டா எனக்கு எப்பவுமே ஆப்ஜெக்ட்ல வரும். ஸோ அப்போ அது உள்ள இருக்க கீ நேம் வந்து ஐடி. ஸோ எக்ஸாக்டா கொடுத்துட்டு யூஸ் இல்ல /:id நான் கொடுக்கல. மேட்டர் என்னன்னா, இந்த ஐடின்றது நீங்க ஆப்டாஜிஸ்ல என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் கொடுக்கணும். ஸோ இங்க நீங்க ரீட்ல கொடுக்கறது கொடுக்க கூடாது. ஓகேங்களா? அது வேல்யூ, இங்க நம்ம சென்ட் பண்றது வேல்யூ, இங்க நம்ம கொடுக்கறது வேரியபிள் நேம். ஓகேங்களா? ஸோ இந்த வேரியபிள் நேம் வச்சு தான் நம்ம அந்த வேல்யூ கெட் பண்றோம். ஸோ இப்போ இந்த ஐடியில் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் எனக்கு அந்த இது கிடைச்சிடும். கரெக்டு தானே? கன்சோல் போட்டா ஐடி கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சா? ஸோ இந்த ஐடி பண்ணணும். அதை நீங்க கொரி பேராம்ஸ் யூஸ் பண்றீங்களோ, கொரி பேராம்ஸ்ல கொரி ஸ்ட்ரிங் யூஸ் பண்றீங்களோ இல்லை பேராம்ஸ் யூஸ் பண்றீங்களோ? கொரி யூஸ் பண்ணா கொரி யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ கொரி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ன பண்ணணும்,
அப்ப இதுக்கு நான் என்ன பண்ணணும் இங்க? இப்போ இந்த ஐடி கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? இந்த ஐடியை ஃபெட்ச் பண்ணணும். ஸோ இப்போ வந்து கெட் பை ஐடி ஃபெட்ச் பண்ணுற மாதிரி ஐடியை வச்சு நான் ஒரு டேட்டா கெட் பண்ணணும். ஸோ அப்போ ஒரு யூஸ் எஃபெக்ட் பண்ணணுமா? உள்ள என்ட்ரான உடனே யூஸ் எஃபெக்ட் இது யூஸ் பண்ணலாமே, அதை நீங்க யூஸ் பண்ணலைங்க. எப்பயுமே ஒரு யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்றீங்கன்னா எல்லாமே அட் டைம்ல தான் ஒர்க் ஆகும். நீங்க எல்லாத்தையும் ஒரே இதை போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது, தனித்தனியா வச்சுக்கணும். வெறும் எம்டி ஸ்ட்ரிங் போட்டு தான் எல்லாமே இருக்குன்னா எல்லாத்தையும் ஒண்ணா வச்சுக்கலாம். இல்ல ஒண்ணு அரே உள்ள டிஃபரன்ஸ் அரே கொடுத்துருக்கு, ஒண்ணு கொடுக்காம இருக்குன்னா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒன்னு ஒரு லோக்கஸ் ஒர்க் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் கெட் பை ஐடி அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். இது ஒரு அசிங்க், கரெக்டா? இது ஒரு அசிங்க். அதே மாதிரி உள்ள அவைலபிள் இதுல ஆக்சியஸ் டாட் கெட் உள்ள வந்து இதே தான், இதே கொடுத்துக்கிறேன். ஆனா இது ஆமா, இப்ப இங்க என்ன கொடுக்கலாம்? கொரி கொடுத்துக்கலாம். பேக் எண்ட்ல என்ன எங்க அதுதான் நம்ம கொடுக்கறது தான். இப்ப நம்ம எப்படி அனுப்புறோமோ அதே நீங்க கீ யூஸ் பண்ணி வாங்கிப்பீங்க, அவ்வளவுதான். இப்போ கெட் இப்போ ரெக்வஸ்ட் டாட் யூசர் ஐடின்னு இருக்கா, இதுக்கு பதிலா புரியுதானே? இதுல என்னவா கொடுக்கணும்னா அண்டர்ஸ்கோர் ஐடினே வாங்கிக்கிறேன், கரெக்டு தானே? ஸோ அப்போ இதை நான் கெட் பண்ணணும்னா இது நீ எப்படி அப்படிலாம் கொடுக்கக்கூடாது, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபைண்ட் பை ஐடினா அது ஐடி மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. அப்போ அங்கே ஆப்ஜெக்டே வராது. இதே ஃபைண்ட் ஒன்னா நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, நிறைய கீஸ் இருக்கு. ஆப்ஜெக்ட் கொடுத்து அதுல என்ன கீ நீ ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணணும். ஆனா இந்த ஃபைண்ட் பை ஐடில வெறும் ஐடி மட்டும் தான் இருக்கனால நம்ம ஆப்ஜெக்ட் மென்ஷன் பண்ண அவசியமே இல்லை. ஸோ ஸ்ட்ரெயிட்டா அதை எடுத்துக்கணும். இது இன்னுமே ஸ்பீடான மெத்தட். இது ஃபைண்ட் பை டேட்டா உடனே எடுத்துட்டு வந்துடும். ஆனா செக் பண்ணி எடுக்கும். பழைய மெத்தட் நம்ம கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ இருக்கும். ஆனா யூனிக்கா கொடுத்தீங்கன்னா ஆனா இதுல யூனிக் இஷ்யூ அது எதுவுமே தேவையில்லை. அது நமக்கு பெரிய விஷயமாவும் இருக்காது. இது கொடுத்து இப்ப இது கூட நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ இல்ல இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறேன். கொரி சோ அப்ப நம்ம வந்து எதுவுமே பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை தானே, ஆட்டோமேட்டிக்கா கொரியில கெட் ஆயிடும். அப்போ யூசர்ன்றது ஓகேதான், அதுலயே எனக்கு கெட் ஆயிடும். ஸோ அப்போ இங்க நான் என்ன பண்ணோம் அப்படின்னா அங்க என்ன கொடுத்தேன், அண்டர்ஸ்கோர் ஐடியா ஐடின்னு கொடுத்தேன், அண்டர்ஸ்கோர் ஐடி அண்டர்ஸ்கோர் ஐடின்னு கொடுத்துருக்கேன். அப்போ ஈக்குவல் டு ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இதுல அந்த ஐடி ஓகேங்களா. ஸோ இப்போ இதுல வந்து நான் என்ன பண்றேன்னா டாட் தென் ரெஸ் இதுல வந்து நான் செட் ஃபார்ம் டேட்டா ரெஸ் டாட் டேட்டா அப்படின்றத கொடுத்துட்றேன். ஓகேங்களா. ஸோ இப்போ வரப்போகிறது எனக்கு டேட்டாவாக இருக்குன்னா இன்னொரு டேட்டா. ஓகேங்களா. அதே மாதிரி இதில் கேட்ச்
ஓகேவா? இதை நான் கால் பண்ணணும் கரெக்ட், அதை நான் கால் பண்றேன். அதே மாதிரி இதுல நான் ஐடின்றதை டிபெண்டன்சியாக கொடுத்துக்கிறேன். ஒரு வேலை ஐடி அந்த இதுவே ஆட்டோமேட்டிக்கா வேணும்னா கொடுத்துக்கலாம், எடுத்துக்கலாம்டா. அதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும். ஆனா சேமா தான் ஒர்க் ஆகும். இப்போ என்னன்னா இந்த ஐடின்றது இருக்குல்ல, இப்போ பண்ணா கூட கால் அடிக்க பார்ப்போம், வந்தா மட்டும்தான் கால் அடிக்கும். ஸோ அந்த மாதிரி எப்பெல்லாம் எனக்கு இந்த ஐடி சேஞ்சஸ் ஆகுதோ அப்போ இந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகும். அந்த மாதிரி கெட் பை ஐடி. ஆக்சுவலி வந்து வருது, ரெஸ்பான்ஸ் வருது, ஆனா வந்து ஃபுல்லா வருது. அது ஏன் ஃபுல்லா வருதுன்றத பார்க்கணும். இது ஒர்க் ஆகுது, இது ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அப்ப இதுக்கு நான் வந்து செப்பரேட்டா தான் வச்சாகணும். அப்போ இது அப்படியே காப்பி பண்ணி இப்போ இதுலயே ஒர்க் ஆகும்டா, இதுலயே ஒர்க் ஆகும். ஆனா இன்னொரு கெட்டு ஒர்க் ஆகும், போடலாம் தானே, ஏன் போடலாம்? இல்ல இந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆச்சுன்னா அப்ப அதை தானே எடுத்துப்போம். என் பாயிண்ட மாத்தணும்னு நினைக்கிறேன். சரி மாத்து. அந்த என் பாயிண்ட் ஒர்க் ஆகும். இப்போ வந்து இது என்ன, செக் பண்ணலாம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஒர்க் ஆயிடுச்சு. இதுலயே கமாவா ரெண்டுமே நடக்கூடாது. இல்ல ஒர்க் ஆயிடுச்சுடா. இல்ல சோதிக்காதீங்க. ஸோ இப்போ நம்ம query ப்ராப்ளம்ஸ் வச்சு நம்ம டேட்டா கெட் பண்ணியாச்சு. ஓகேவா? அப்டேட் பண்ற ஸ்டேட்ல அப்டேட் ஆயிடுச்சுன்னா அது வேலிட் அவ்வளவுதான். ஷோ ஆகுது, நமக்கு அப்டேட்டடான இது வரும். இது நம்ம சேஞ்சும் பண்ணாலுமே அக்செப்ட் ஆகும். ஸோ இதுக்காக தான் நம்ம கண்ட்ரோல் யூஸ் பண்றோம், அன்கண்ட்ரோல் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சிச்சுவேஷன் அதுதான். ஸோ அப்போ நம்ம ஸ்டேட் நம்ம வந்து வர டேட்டா எப்படி இருந்தாலும் அதை அப்டேட் பண்ணிக்கலாம். ஆனா அன்கண்ட்ரோல் நம்மளால அப்படி அப்டேட் பண்ண முடியாது. ஸோ மாடிஃபை பண்ண முடியாதனால அது அன்கண்ட்ரோல், இது கண்ட்ரோல் நமக்கு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கெட் பை ஐடின்றதை பண்ணிட்டேன். கெட் பை ஐடினா டைனமிக் ரெப்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். டைனமிக் ரெப்ஸ் யூஸ் பண்ணி அதில் இருக்க ஐடியை கெட் பண்ணி அதை பேக் எண்ட்ல அனுப்பிச்சு அந்த டேட்டா அந்த மெத்தட் முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ அப்டேட் மட்டும் இதை நான் பண்ணிட்டு நான் இங்கே அப்டேட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அது அப்டேட் ஆகும். இப்போதைக்கு போஸ்ட் தான் கொடுத்துருக்கு. ஸோ அப்போ இந்த ஹேண்டில் அப்டேட் இங்க போஸ்ட்டுக்கு பதிலாக போட்டு நான் போடணும். அப்புறம் வந்து நீங்க ஸ்பெசிஃபிக்கான ஐடி வச்சு நான் பண்ணணும். இல்லை ஒன்று நான் கொரி யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லைனா என்ன வேணா பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொரி யூஸ் பண்ணிக்கலாம். கனெக்ட் ஆகலையா? பாடியாடா மூவ் பண்ணி காண்டம் தான் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன்.
நான் அங்க இருக்கும்போதே குவாண்டம் ஆப்ல கனெக்ட் ஆகுது. ஸோ நல்லா இருக்கனால தான் அது கனெக்ட் ஆகுது. ஓகே பாரு, பார்த்துக்கலாம். ஸ்டார்டிங்ல கரெக்டா வருதா? ஓகேவா? ஓகே ஓகேவா? இப்போ நம்ம அதே மாதிரி கொரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து அதே அண்டர்ஸ்கோர் ஐடி ஈக்குவல் டு இதில் வந்து ஐடி, அதே ஐடி தான் நான் இங்கே கொடுக்கணும். வேற எந்த ஐடி நான் கொடுக்க மாட்டேன். யாரையும் ஐடி கெட் பண்ணிட்டேன். ஸோ அதே ஐடி நான் கொடுத்துட்றேன். வேற எந்த சேஞ்சஸுமே கிடையாது, சேம். ஸோ அதே மாதிரி இதில் மெசேஜ்ன்றது இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா பேக் எண்ட் போகிறேன், கண்ட்ரோலர் இருக்கு, அப்டேட் யூசர்ன்றது இருக்கு, கொரி இதில் வந்து அண்டர்ஸ்கோர் ஐடி. இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா அண்டர்ஸ்கோர் ஐடி கொடுக்குறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டேட்டா நாட் ஃபோன்னா டேட்டா நாட் ஃபோன். இங்கே அப்டேட் பண்ணலாம், டேட்டாவில் இந்த அப்டேட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இது கூட வந்து நான் சேர்த்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா மெசேஜ், அதில் யூசர் அப்டேட்டட் ஓகேங்களா? ஸோ சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கொரி பேரம்ஸை மாற்றிட்டேன். அதே யூசர் தான், அது புட்டில் இருக்குது. நமக்கு புட்டுன்ற மெத்தடில் கால் ஆயிருக்கு. கொஸ்டின் மார்க் மட்டும் போட்டு அண்டர்ஸ்கோர் ஐடின்னு கொடுத்துட்டு இதில் ஐடி எனக்கு எதில் கிடைக்குது அப்படின்னா யூஸ் பேரம்ஸில் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ நான் அதையே நான் இங்கே கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் இங்கே புட் மெத்தட் ட்ரிகர் பண்ணுறப்போ அந்த கொரி பேரம்ஸ் எனக்கு ரன் ஆகி அப்டேட்டட் ஃபார்ம் டேட்டா எனக்கு அப்டேட்டடான ஸ்டேட் தானே. ஸோ நம்ம என்ன மாடிஃபை பண்ணோம், அந்த அப்டேட்டடான டேட்டா பேக் எண்ட் போயிட்டு இந்த டாக்குமெண்ட்ல இந்த ஐடியில் கிடைச்சிடும். இங்கே ரெக்வஸ்ட் அட் பாடின்றது அங்கே இருந்து அப்படியே எனக்கு வந்துடும். ஸோ அப்படியே எனக்கு அப்டேட் ஆகி எனக்கு இங்கே டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணது நான் அதை வச்சு எதுவும் பண்ணல இப்போதைக்கு. ஸோ அதுக்கு மெசேஜ் மட்டும் வாங்கி நான் யூவில் ஷோ பண்ணுவேன். ஆமாம், இங்கே டோஸ்டிஃபைனா இங்கே டோஸ்ட் டாட் சக்ஸஸ்ன்னு இருக்கா, இல்லை ரெஸ்ட் டாட் டேட்டா டாட் மெசேஜ்னு போட்டால் அங்கே நான் அனுப்புகிற மெசேஜ்ன்றது இப்போ பேக் எண்டில் பார்த்தேன் அப்படின்னா இங்கே நான் மெசேஜ் அனுப்புகிறேன்ல. ஸோ அந்த மெசேஜ்ன்றது எனக்கு ரெஸ்ட் டாட் டேட்டாக்குள்ளே கிடைக்கும். ஸோ அதில் எனக்கு டாட் மெசேஜ் வச்சா அந்த மெசேஜ். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சம்திங் இப்போ சேஞ்சஸ் பண்ணி அப்டேட்னு கொடுத்தேன்னா அப்டேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் லோட் அடிக்குது, அப்டேட் வந்து ஆகலை ப்ராப்பரா. இதுல எல்லா டேட்டா அப்டேட் ஆகுது. இந்த டேட்டால எதுவுமே ஃபில் ஆகாம இருந்திருக்கு. இந்த இதுவும் ஃபில் ஆகல. ஏன் ஃபில் ஆகல? இது யாராவது ட்ரை பண்ணீங்களா? இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? இந்த யூசர் நேம் இதெல்லாமே இல்லாமையா போயிருக்கு. யாரோ ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஏன்னா நான் இதுவரை ட்ரை பண்ணியிருந்தேன், இது கீழே எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க யாரோ. ஓகேதான். இமெயில் ஐடியா அவனை ஃபேஸ்புக்கில் யூஸ் பண்ணியிருக்கான். ஓ ஆமா ஆமா ஆமா, நீங்க தமிழ் மம்சு யூஸ்
நெட் எனக்கு நெட் முக்கிய கிடைக்குது. எல்லாமே ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுங்க இன்னைக்கு. ஓகேங்க, நாளைக்கு திருப்பி நான் எல்லாத்தையும் ஃபுல்லா ரீகால் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து நாளைக்கு பார்ப்போம். ஆனா இன்னைக்கு போய் ட்ரை பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த ரீட்லேயே என்ன பண்ணலாம் அப்படின்னா டெலீட்டும் நம்ம வந்து பண்ணிடலாம். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ஒரே ஃபங்க்ஷன் தானே, ஹேண்டில் டெலீட்டா இதில் வச்சுட்டு இப்போ இது ஹேண்டில் டெலீட்டுன்றதை இங்கே நான் ஃபங்க்ஷனாக கொடுக்கணும். இப்போ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா ஆன் கிளிக் யூஸ் பண்ணுறேன். ஆன் கிளிக் யூஸ் பண்ணிட்டு இதில் வந்து நான் என்ன பண்ணணும்னா ஐடி நான் சென்ட் பண்ணணும். ஸோ அப்போ சின்ன ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் போட்டு ஹேண்டில் டெலீட் கொடுத்துட்டு இதில் வந்து வேல்யூ டாட் அண்டர்ஸ்கோர் ஐடி அப்படின்னு கொடுத்துட்றேன். புரியுதா? ஏன்னா இதோட ஐடி எனக்கு வேணும். அண்டர்ஸ்கோர் ஐடி வச்சு தான் நான் என்ன பண்ணணும்னா டெலீட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஐடின்றது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எனக்கு வேணும், அதுக்காக. ஸோ அப்போ இது உள்ள எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஐடி கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்க நான் வந்து கான்ஸ்ட் delete ஃபங்க்ஷன் இல்லை எதுவுமே தேவையில்ல, ஸ்ட்ரெயிட்டாக நீ என்ன பண்ணலாம்னா ஆக்சஸ் போட்டுடலாம். அசிங் போடுறோம்னா அசிங் போட்டுடலாம். வெயிட் access டாட் delete இதுல வந்து நம்ம URL என்ன, இது வந்து இந்த இது போட்டு இதே URL. ஆமா, அது delete பண்ண வேணாம், விட்டுருவா. அது நீங்க பண்றோம், அது நீங்க பாத்துக்கணும். நான் delete மெத்தட உங்களுக்கு டீச் பண்ணேன். நீ எப்படியும் delete பண்ணாமலாம் இருக்க மாட்டியே. டேட்டாவை நீ அச்சீவ்ல போட்டாலுமே சம் ஆஃப் த டேஸ் நீ delete பண்ணி தான் ஆகணும். அதுக்கு ஒரு மெத்தட் நீ ஃபங்க்ஷன் அது ஆட்டோமேட்டிக்கா delete பண்ற மாதிரி. அதை நீ பண்ணனும்னா கொண்டு வரணும். சோ அதுக்காக த்ரெட்ல delete மெத்தட்னு ஒன்னு இருக்கு, நான் எடுத்து தான் ஆகணும். அதுக்காக எடுக்கிறேன். நீ உன் ப்ராஜெக்ட்ல எப்படி நீங்க இருக்கோ, நீ அச்சீவ்ல போடுறியோ எதுல போடுறியோ நீ அதை போட்டுக்கலாம். சோ இப்போ இதே மாதிரி இங்கேயுமே என்ன பண்ற அப்படின்னா கொஸ்டின் மார்க் போட்டுட்டு அண்டர்ஸ்கோர் ஐடி ஈக்குவல் டு இதுல ஐடி. ஓகேங்களா? இது மட்டுமே போட்டாவே போதும், டெலீட் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. பட் டெலீட் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு அப்டேட் ஆகும். இங்க நான் என்ன பண்றேன்னா டாட் தென் ரிஸ், ஆமா, ஸோ இதில் டோஸ்ட் மட்டும் போட்டுருக்கேன். டோஸ்ட் டாட் சக்ஸஸ் இதில் ரிஸ் டாட் டேட்டா டாட் மெசேஜ். ஒருவேளை எரர் வந்துச்சுன்னா எரர்
அந்த எரர் டோஸ்ட் போடக்கூடாது ஆக்சுவலி. நீங்க போனா போட்டுக்கலாம். டோஸ்ட்ல வந்து எரர்லாம் ஷோ பண்ணிட்டு நல்லா இருக்காது. பெரிய பெரிய எரர்லாம் வரும் பேக்ல இருந்து. அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? நீங்களே வேணா சின்னதா ஒரு எரர் சம்திங் வென்றாங்க அப்படின்லாம் போட்டுக்கலாம். அவ்வளோ பெரிய எரர்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா அது ப்ராப்பராக இருக்காது. ஸோ இது எல்லாமே ஓகே தான். இப்போ நான் இது பண்ணிட்டேன். இப்போ பேக்எண்டில் மட்டும் எப்படி இருக்குன்றதை நான் செக் பண்ணிட்டு வரேன். டெலிட்டுமே இதே தான் இருக்குது. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா _id. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா _id. ஓகேவா? இப்போ இங்கே மட்டும் எதுக்கு இந்த மெத்தட் சொல்லி கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் பை ஐடி டெலிட் இந்த மெத்தட் மட்டும் எதுக்கு சொல்லி கொடுத்தாங்க? இருக்குன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. சொல்றேன் நான். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணலாம்னா எனக்கு டெலிட் பண்ண டேட்டாலாம் எனக்கு தேவையில்லை. சரி, எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஜஸ்ட் மெசேஜ் மட்டும் வேணும். ஸோ இப்போ மெசேஜ் வந்து ஆமாம் யூசர் ஆமாம் இங்கே என்ன எரர் கேட்ச் போடுறீங்களோ அந்த எரர் வந்து நீங்கள் ஜேசனில் சென்ட் பண்ணிடுவீங்க. ஸோ அது உங்களுக்கு ஃப்ரண்ட் ஹேண்டில் கேட்சில் வரும். ஆமாம் அதை ஹேண்டில் பண்ண முடியாது, பெருசாக இருக்கும். ஸோ இப்போ நான் இது பண்ணிட்டேன், வேணா ட்ரிகர் பண்ணி பார்ப்போம். நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணுறேன், எனக்கு டெலிட் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகல, ஏன்னா ஸ்டேட் அப்டேட் ஆகல. அப்போ நான் என்ன பண்ணணும், ஸ்டேட்டில் வந்து நான் ஒரு விஷயத்த பண்ணணும். ஒன்று இதை திருப்பி நான் ரீஃபெச் பண்ணி என் ஸ்டேட் அப்டேட் பண்ணலாம். கரெக்டா? என்ன பண்ணலாம்னா திருப்பி இந்த ஃபெச் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இதை வந்து நான் வந்து இப்படி வெளியே வச்சுட்டு இப்போ இதாக நம்ம உடனே நான் என்ன பண்ணலாம்னா இந்த ஃபங்க்ஷனே கால் பண்ணலாம். கரெக்டா? புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் வெளியே வச்சுட்டேன். இப்போ நான் யூஸ் எஃபெக்ட்லயும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணிடுவேன். இந்த டெலிட் ஆன பிறகும் திருப்பி இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணனா அப்டேட்டடான டேட்டா திருப்பி எனக்கு கிடைக்கும்ல. இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன், நான் பாருங்க. இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா அந்த கெட் ஃபங்க்ஷனா அது இங்க நான் கால் பண்ணிட்டேன்னா டெலிட் ஆன உடனே திருப்பி எனக்கு இந்த ஃபெச் ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகுமா? அப்போ எனக்கு என்ன ஆகும், இந்த டேட்டா காணாம போகுமா? காணாம போயிடுச்சா? எப்படி காணாம போயிடுச்சுன்னா டெலிட் ஆன பிறகு திருப்பி ரீஃபெச் பண்றேன். ரீஃபெச் பண்ண டெலிட் ஆன டேட்டா வராது தானே. ஸோ இப்போ என் ஸ்டேட் அப்டேட் ஆகிடும். ஆனால் ஒரு தடவை டெலிட் பண்ணும் போதோ நான் ரீஃபெச் அடிக்கக்கூடாது. ஒரு டெலிட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அந்த டெலிட்டுக்கு நான் இன்னும் திருப்பி ஒரு ரீஃபெச் அடிச்சேன்னா ஒரு டெலிட்டுக்கும் எனக்கு ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இது உள்ளேயே இருக்கணும். இது உள்ளேயே கொடுத்துட்டேன். அதுக்கு பதிலாக என்ன பண்ணோம், நம்ம ஸ்டேட்டை நம்ம எதனா பண்ணா அவன் சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ செட் டேட்டா அப்படின்றதுல உள்ள வந்து எனக்கு ப்ரிவியூன்றது இருக்கான். ஸோ அப்போ இந்த ப்ரிவியூ டாட் அண்டர்ஸ்கோர் ஐடி அப்படி வேணாம். இந்த ப்ரிவியூ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபில்டர் பண்ணுவோம். பண்ணலாம் தானே? இந்த ப்ரிவியூன்றது எனக்கு ஸ்டேட் தானே கொடுக்கும். முடிக்கிறீங்க இப்போ இந்த செட் டேட்டாவா, இந்த ப்ரிவியூன்றது உள்ள இருக்க ஸ்டேட்டை கொடுக்கும், இந்த லோ டேட்டா கொடுக்குமா? ஸோ இந்த டேட்டா நம்ம ஃபில்டர் பண்ணலாம். உள்ள இருக்க அந்த ஸ்டேட்டை நம்ம ஃபில்டர் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம்னா இப்போ ப்ரிவியூ ஃபில்டர் உள்ள வந்து இண்டெக்ஸ்னு வச்சுக்கோ. இதுல வந்து இந்த இண்டெக்ஸ் வந்து ஈக்குவல் டு இந்த ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபில்டர் பண்ணுமா? இப்போ என்ன பண்ணனா எனக்கு டெலிட் ஆகிற ஐடியா ஃபில்டர் பண்ண வேணாம். டெலிட் ஆனதை தவிர்த்து மற்றெல்லாம் என்ன இருக்கோ அதை ஃபில்டர் பண்ண அப்படின்றான். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நாட்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ நாட்னு போட்டேன்னா இப்போ எனக்கு நான் டெலிட் பண்ணுறேன், ட்ரிகர் ஆகலையா, ஒர்க் ஆகலை. இருங்க, தேவையில்லைன்னு தான் சொல்லுது.
ப்ரிவியூ ஃபில்டர் இண்டெக்ஸ் ஆனாங்க இது வேல்யூ இதுலயும் வேல்யூ டாட் அண்டர்ஸ்கோர் ஐடி ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை டெலிட் இது பண்ணுறேன். எனக்கு ஸ்டேட்டில் தான் வந்து ஃபில்டர் பண்ணுது ஓகேங்களா. பேக் எண்ட்லேருந்து எனக்கு ஏபி ரெக்வஸ்ட் நான் ஃபெச் பண்ணல, டெலிட் பண்ண உடனே ஸ்டேட்லேருந்தும் ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன் ஓகேங்களா. நான் என்ன பண்ணுறேன்னா ஃபெச் பண்ணி அப்படியே டேட்டாவை நான் கெட் பண்ணி திருப்பி ஷோ பண்ணுறதுக்கு அவ்வளோலாம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நான் ஸ்டேட்ன்றது சும்மா ஒரு டெம்பரரி ஸ்டோர் தானே அது. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா நான் அதில் இருக்க டேட்டாவை என்ன டேட்டா நான் டெலீட் பண்ண போகிறேனோ, எந்த ஐடி நான் டெலீட் பண்ண போகிறேனோ அந்த ஐடி நான் ஃபில்டர் மட்டும் பண்ணிடுறேன் என்னோட ஸ்டேட்டில் இருந்து ஓகேங்களா. ஃபில்டர் மீன்ஸ் அந்த ஐடியை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வேற மாதிரியும் பண்ணலாம், பட் இதில் சிம்பிளாக பண்ணியிருக்கேன். இப்போ ப்ரிவியூன்றது இந்த டேட்டா ஓகேங்களா, இந்த டேட்டா தான் அதில் கிடைக்கும். ஸோ இந்த ப்ரிவியூன்றது ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், அதில் அப்போ ஃபில்டர் யூஸ் பண்ணலாம். ஃபில்டர்ன்றது ஒரு அரே மெத்தட். ஸோ அந்த ஃபில்டரில் வேல்யூன்றது இருக்குமா, இப்போ இங்கே எப்படி உங்களுக்கு வேல்யூ கிடைக்குதோ அதே மாதிரி இதில் வேல்யூ கிடைக்குமா, அதில் உங்களுக்கு என்ன இருக்கும், அண்டர்ஸ்கோர் ஐடி இருக்குமா. ஸோ அதே மாதிரி அந்த அண்டர்ஸ்கோர் ஐடியும் இங்கே எனக்கு கிளிக் பண்ணும்போது ஒரு ஐடி கிடைக்கும்ல, அந்த ஐடியும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதை ஃபில்டர் பண்ணு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இப்போ டெலீட் பண்ண போகிற ஐடி தான் எனக்கு ஃபில்டர் பண்ணும், ஆனால் டெலீட் பண்ண போகிற ஐடி ஃபில்டர் பண்ண வேணாம், அதை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் எனக்கு ஃபில்டர் பண்ணு அப்படின்ட்டு. ஸோ அப்போது அதை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் அதை கெட் பண்ணி கொடுத்துரும், அப்டேட் பண்ணிடும் இந்த ஸ்டேட்டை. ஸோ அப்போ அந்த டெலீட் பண்ணது காணாமல் போயிடும். இது ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். இது சின்ன விஷயம் தான், ஆனால் கன்ஃபியூசிங் அதிகமாக இருக்கும் இந்த ஃபில்டரில். எனக்கு பிகினரில் எனக்கு இருந்திருக்கு. ஸோ அதனால நான் அந்த கெஸ்ட்ல உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஃபில்டர்ன்றது நம்ம கண்டிஷன்ல எதெல்லாம் ட்ரூ ஆகுதோ அதை மட்டும் ரிட்டர்ன் பண்ணும் சார். அப்படின்னா இப்போ நீங்க டெலீட் பண்ணதெல்லாம் வந்துட்டு ஃபில்டர் பண்ணாங்க. இதுல நான் என்ன பண்றேன், அதுதான் ஃபில்டர்ன்றது சேமா வந்து ஒரு இதையும் செக் பண்ணி ட்ரூ ஆ ஃபால்ஸா தான் பண்ணோம். அப்ப பண்றப்போ இதுல வந்து எது வந்து மேட்ச் ஆகுது, இப்போ நான் என்ன போட்டுங்கன்னா அண்டர்ஸ்கோர் ஐடி இருக்குல்ல, ஐடி எதெல்லாம் மேட்ச் ஆகலையோ அதை ஃபில்டர் பண்ணிடுமா. அப்போ அந்த டெலீட் பண்ண ஐடி தவிர்த்து மற்ற எல்லாமே இருக்கும். அதுதான் நான் பண்ணுவேன். அது எல்லாமே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதுல செட் பண்ணி விட்டுரும் ஸ்டேட்ல, மற்ற எல்லாமே எடுத்துரும். இப்போ இதே நான் போடுறேன் ஈக்குவலுக்கு போடுறேன், ஈக்குவல் டு போட்டு நான் இதை டெலீட் பண்றேன், அது மட்டும்தான் இருக்கும், மற்ற எல்லாமே எனக்கு காணாம போயிடும். ஏன்னா ஸ்டேட் தானே, நான் ஸ்டேட் எப்படி வேணா மேனிபுலேட் பண்ணலாம். ஸோ அப்படி போயிடுச்சு. நான் ரீலோட் அடிச்சேன்னா மற்ற எல்லாமே வந்துடும். எது? ஆமா அது போயிடும். ஸோ அதனால என்ன பண்றேன்னா ஒரு ஃபெச் மெத்தடை நான் யூஸ் பண்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம ஸ்டேட்டை இந்த மாதிரி பண்ணாவே போதும். அந்த ஃபெச்ன்ற மெத்தட் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். நிறைய ஏபிஐ நம்ம வந்து நான் சொல்லியிருந்தேன்ல ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து அதிகமான ஏபிஐ நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ட்ரிகர் பண்ணக்கூடாது. ஸோ அதனால ஒரு வே நம்ம இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ வேற எதுவும் நம்ம இது பண்ணலாம். ஸோ அதுவும் இல்லாமல் டெலீட்டுக்குலாம் நீங்கள் கன்ஃபார்ம் வந்து பெர்மிஷன் கேட்கணும். லைக் ஆர் யூ ஷூர் வாண்ட் டு டெலீட் திஸ் டேட்டா அப்படின்ற மாதிரி. ஏன் அப்படின்னா எடுத்த உடனே டெலீட்னு கொடுத்து டெலீட் ஆகிடக்கூடாது. ஸோ ஒரு சின்னதாக ஒரு அலாட்டோ இல்லை எதனா சின்ன ஒரு பாப்பப்போ அந்த மாதிரி நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்க. ஹேண்ட் டிசைன்ஸ் கூட சொல்லிட்டு ஒரு இது இருக்கு, ஹேண்ட் டிசைன் இது இன்ஸ்டால் பண்ணிட்டு வேணா இதில் உங்களுக்கு அந்த பாப்அப்லாம் ஃப்ரீயாக இருக்கும். என்ன பண்ணாங்கன்னா ஸோ இந்த மாதிரி இதை கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ இதை கிளிக் பண்ணி நான் இங்கே ஓகேன்னு நான் கொடுத்தா தான் டெலீட் ஆகும் அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி டெலீட் பண்ணுறதுக்கு ஆர் யூ ஷூர் டெலீட் திஸ் டாஸ்க் அந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ எஸ்ன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு டெலீட் ஆகும், இல்லைன்னா எனக்கு நோன் கொடுத்தா டெலீட் ஆகும். ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? டெலீட் பண்ணுறதுக்கு அதான் சொல்கிறேன். இதில் போயிட்டு அந்த காம்பவுண்டை கால் பண்ணால் ஸ்ட்ரைட்டாக அவங்க ஒர்க் ஆகிடும். இது லைப்ரரி உங்களுக்கு. இது ஒன்று நீங்கள் சிஎஸ்எஸ்ல போட்டு உட்காந்து முக்கிறதுக்கு இது போட்டு நீங்கள் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம்.
இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோட் வேணும் அப்படின்னா இதுக்கு ரிலேட்டடான கோட் கீழேயே அப்படி கொடுத்தீங்கன்னா அது கிடைச்சிடும். இதுல ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்றது கிளிக் பண்ணி இது எப்படி யூஸ் பண்ணலான்ற இதுவுமே கொடுப்பான். இல்லை இது எப்படி யூஸ் பண்ண தெரிலன்னா இதுல ஓப்பன் கோட் பென்னு இருக்குல்ல, இது கொடுத்தீங்கன்னா நீங்க லைவா டெஸ்ட் கூட பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி இது கிளிக் பண்ணா இந்த மாதிரி வருது. அண்ட் டிசைன் அண்ட் டிசைன் இது இன்ஸ்டால் பண்ணும் நீங்க லைப்ரரியில இது. ஸோ இது நீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணணும். அதுதான் நீ ப்ராஜெக்ட் யூஸ் பண்ண நிறைய லைப்ரரிஸ் உங்களுக்கு யூசேஜ் வர ஆரம்பிக்கும். சொன்னா நாங்கள் இப்போ இதை ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்றோம்ல, அண்ட் டிசைன் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்றோம்ல, நம்ம அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணாங்க. இல்லை இந்த மாதிரி நிறைய இருக்கு உங்களுக்கு CSS ரிலேட்டட் லைப்ரரிஸ் வந்து நிறைய இருக்கு. இது வந்து காம்பனன்ட் லைப்ரரி. ஆமா நிறைய இருக்கு. தேடுறது தான் ஸ்டார்டிங் உங்களுக்கு ட்ரபிளா இருக்குமே தவிர்த்து நான் சொன்ன ஸ்கிராச்ல இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் நீ பண்ண மாட்டேன். அந்த பண்ற காலம் எல்லாமே போயிடும். ஏன்னா நீ அவசரத்துல ஓடுவ உன் ப்ராஜெக்டை நீ டெட்லைன் நீ முடிக்கணும்ன்றதுனால. ஸோ உட்காந்துனால பண்றதுக்கு டைமே இருக்காது. உன் லாஜிக்ஸை உன் ப்ராஜெக்ட்ஸை அதில் இம்ப்ளிமெண்ட் பண்றது தான் உனக்கு டைம். அதுக்காக ஸோ நிறைய இந்த மாதிரி சின்னதாக இப்பயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னும் நல்லா இன்ட்ராக்டிவாக இருக்கும் உங்களுக்கு. யோசிக்காதீங்க. நான் ஸ்டார்டிங் யோசிச்சேன் இதெல்லாம் எதுக்கு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், நான் லேர்ன் பண்ணுவேன், நான் ஃபர்ஸ்ட் வந்து லேர்ன் பண்ணுறேன் எல்லாத்தையும். ஆனால் அதில் நான் கண்டிப்பாக லேர்ன் பண்ணேன் தான். எல்லாத்தையும் நான் ஸ்க்ராட்ச்லேருந்து நானே பண்ணி பார்த்தேன். இப்போ இந்த மாடலில் நான் பண்ணி பார்த்தேன். அப்படி பண்ணி பார்க்குறப்ப அது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி பண்ணணுன்ற ஐடியா எனக்கு கிடச்சிது. ஆனால் போக போக அந்த ஐடியாலாம் இப்போ தேவையில்லைன்ற மாதிரி தான். எந்த அளவுக்கு ஸ்மார்ட் எனாஃபாக இருக்கியோ தான் அங்கே மேட்ரு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பர்சனை விட லைட்டாக ஸ்மார்ட் ஒர்க்காக இருந்தால் தான். ஓகேவா? ஸோ ஆக்சுவலி க்ரெட்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தான். இதில் நீங்கள் இகாமர்ஸ் சைட் கூட வந்து நீங்கள் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த ரிலேட்டட்லேயே இகாமர்ஸ் சைட்டு அப்படின்னா ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்களே கிரியேட் பண்ணுற மாதிரி அந்த கிரியேட் பண்ணி நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கோங்க ப்ராஜெக்ட்ஸை. ஒன்று வந்து சைட்டாகவும் ஒன்று அட்மின் பேனலாகவும் பிரிச்சுக்கோங்க. அட்மின் பேனலில் ஜஸ்ட் மேனேஜ் பண்ணுறது மட்டும். ஒரு டேட்டாவை நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க, அதை வந்து லிஸ்ட்டில் வந்து ஷோ பண்ணுவீங்க. ஷோ பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, டெலிட் பண்ணுறதும் சரி, அங்கே ஆக்சஸ் இருக்கும். அதுலேயே நீங்கள் ரோல் வைஸில் பிரிச்சுக்கலாம். வேறு நீங்கள் அட்மின் வச்சுக்கோங்க, யூசர்னு, இல்லைனா சூப்பர் அட்மின், எம்ப்ளாயி, அந்த மாதிரி நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட் ஏற்ற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ சைட்டில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஷோ ஆகிட்டு இருக்கும். இங்கே நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா அங்கேயுமே அப்டேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி திங், இன்னும் ஃபில்ட்ரு, கேட்டகரிஸு, ஸோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்டாக்கில் சொல்கிறேன். இது பார்க்க சிம்பிளாக இருக்கும். ஃபுல் ஸ்டாக்காக பண்ணுறப்போ உங்களுக்கு ஓவரால் இருக்கும். லாகின் பண்ணுங்கள், அத்தன்டிகேஷன் பண்ணுங்கள், ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அந்த 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 சைட்டுக்கு வரப்போ உள்ளே உங்களுக்கு எல்லாமே வரணும் மாதிரி இருக்கும். அட்மின் பேனல்லையும் உள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகிறப்போ லாகின் பண்ணால் தான் உள்ளே வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி. ஏன்னா அட்மின் பேனலில் எப்பவுமே உங்களுக்கு ரிஜிஸ்டர்லாம் இருக்காது. ரிஜிஸ்டர்ல இருக்க சைன் அப் பண்ணணும். நம்ம லாகின்ஸ் கொடுத்தா உள்ள என்டர் ஆக முடியும். சோ அந்த மாதிரி. அதுக்கு எப்படி சார் இப்போ லாகின்ன்றது யூசர் நார்மலாவே ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணா இருக்கு. அட்மினுக்கு எப்படி சார்? ஆக்சுவலி அட்மினுக்கு எப்படின்னா இப்போ ஒரு அட்மினுக்கு இமெயில் வச்சு கிரியேட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இமெயிலுக்கு நம்ம பாஸ்வேர்டு அந்த யூசர் ஐடி கொடுத்துருவோம், சென்ட் பண்ணி விட்டுருவோம். ஸோ அவங்க அதில் கெட் பண்ணிட்டு இமெயிலில் அந்த இமெயில் வச்சு அந்த லிங்க் கிளிக் பண்ணி அங்கே லாகின் பண்ணிப்பாங்க. அதுலேயே லிங்க், மெயிலே லிங்க் இருக்கும். மெயிலில் லிங்க் இருக்கும், லாகின் ஐடி இருக்கும், பாஸ்வேர்டு. ஆக்சுவலி எங்கள் காலேஜில் வந்து ஒரே ஒரு ஹோம் பேஜ் தான். அது ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி, சேம் லாகின் பேஜில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது எப்படி கண்டிஷனல் ஜெனரேட். நான் ஒன்று எடுத்தேன் பார்த்தேன், சின்னதாக ஒரு டர்னர் ஆப்ரேட்டர். அது பெரிய ஆப்ரேட்டர் தான், பெரிய கண்டிஷனாக வரும். அவ்வளோதான். அதாவது வர மெனுஸ் இருக்குல்ல, அந்த மெனுஸே உனக்கு எப்படி வரும்னா இந்த ரோலுக்கு இத்தனை மெனுஸ், இந்த ரோலுக்கு இத்தனை மெனுஸ், அந்த மெனுஸ்க்குள்ள இந்த காம்பனன்ட் வந்து இந்த ரோல் கிடையாது, இந்த ரோலுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நீ எல்லாமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கண்டிஷனலா நீ என்ன பண்ணணும்னா அவங்க யூஐ ஷோ பண்ணணும். ட்ரை பண்றது தான். நீ ட்ரை பண்ணா உனக்கு ஐடியா கிடைச்சிடும். உனக்கு அப்புறம் சிம்பிளிஃபையா. என்னாச்சு மம்மிக்கா சிரிச்சுட்டே இருக்கீங்களா? வாழ்க்கை ரொம்ப புன்னகையா போதும்.
பாருங்க, கான்செப்ட்ஸ் மோஸ்ட்லி வந்து எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ண இதுலயே பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்ற ஒரு ப்ராஜெக்ட் நான் இப்போ சொன்னேன்ல, நான் ஏன் இந்த இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் சொன்னேன்னா இதுல நீங்க எல்லாமே லேர்ன் பண்ணிக்க முடியும். நான் அப்படிதான் லேர்ன் பண்ணேன். நான் ஸ்டார்டிங் எடுத்த உடனே ஒரு சைட்டு, ஒரு அட்மின் பேனல், பேக் எண்ட் எல்லாமே நான் தான் பண்ணேன். ஸோ எல்லாமே நான் பண்றப்போ நான் ஓவராலா சம் ஐடியா கிடைக்கும்ல, அதுதான் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நீங்க வேற வேற சைட்ஸ் பண்றீங்க, இது பண்றீங்கன்னா அதெல்லாம் உங்களோட கையில இருக்கு. இதுக்கே உங்களுக்கு டைம் இருக்காதுன்றது என்னோட கேஸ். ஏன்னா நான் சொன்ன இந்த ஒரு சைட்டு, அட்மின் பேனல், அதுக்கு பேக் எண்ட் இது நீங்க பண்ணணும்னாலுமே சாலிடா உங்களுக்கு மந்த்ஸ் கணக்காகும். ஆனா நீங்க அது இவ்வளவு ஸ்பீடா கொஞ்சம் இதுவா பண்றீங்க, லேர்னிங் நல்லா இருக்கும். இம்ப்ளிமெண்டேஷன் தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப்பா வாங்க. ஃபர்ஸ்ட் நான் இதை பண்ணிடுவேன் அப்படின்னு எல்லாத்தையும் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இது ஆட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து வெறும் டேட்டாவை ஷோ பண்ணுங்க, திருப்பி கேட்டகரிஸ் பிரிங்க. அந்த டேட்டாலேயே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா டைப்ல வந்து செலக்ட்ல வந்து இது ஒரு கேட்டகரி, இது ஒரு கேட்டகரி கொடுத்தோம்னா அந்த கேட்டகரி வைஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சைட்ல ஃப்ரண்ட்ல ஃபில்டர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இன்னும் வந்து ரேட்டை வச்சு ஃபில்டர் பண்ற மாதிரி நிறைய இருக்கு. பட் நீங்க ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு டாக்குமெண்டேஷன் எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன், இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி. இது ஒரு ஆளா பண்றீங்கன்னா ஒரு ஆளா பண்ணீங்கன்னா செம லேர்னிங் இருக்கும் தான், ஆனா டைம் அதிகமா இருக்கும். பட் நமக்கு டைம் கம்மியாகவும் இருக்கணும், இதை லேர்ன் பண்ணி ஆகணும் அப்படின்னா டீமா புரிஞ்சுக்கலாம். டீமா பண்றப்போ எப்படின்னா நாலேஜ் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஒரு காம்பனன்ட் பண்றீங்க, அவன் ஒரு காம்பனன்ட் பண்றான் அப்படின்னா நீங்க 2 பேரும் நாலேஜ் ஷேர் பண்ணிட்டு அந்த காம்பனன்ட்ஸை நீங்க யூஸ் பண்றீங்க. ஸோ அப்படி பண்றப்ப என்ன ஆகும்னா 2 காம்பனண்ட்டும் நீங்க லேர்ன் பண்ண மாதிரி இருக்கும், உங்களோட காம்பனண்ட்லயும் நீங்க ஒர்க் பண்ண மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி பண்ணுங்க. இல்ல 2 காம்பனண்ட் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னா அந்த 2 காம்பனண்ட் முடிக்கிறதுக்கு டைம் அதிகமா இருக்கும். ஸோ அப்படியே உங்களுக்கு டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணுங்க. இதுக்கு மேல டாபிக்ஸ்ன்றது உங்களுக்கு பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் தான். அட்வான்ஸ்னா பெர்ஃபார்மன்ஸ் எப்படி நீங்க இதுக்கு மேல இம்ப்ரூவைஸ் பண்ணணும் அப்படின்றது. இப்போ நீங்க என்ன சைட் வேணா பண்ணலாம் ரியாக்ட்ல. இப்போ நான் சொல்லி கொடுத்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு என்ன ஒரு வெப் ஆப் கூட நீங்க பண்ணலாம். எதை வேணா உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். இதை அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு ஒன்று கிடையாது, எதை வேணா அச்சீவ் பண்ணலாம். ஆனா லாஜிக்ஸ்னு வந்துச்சு அப்படின்னா கான்செப்ட்ஸ் நிறைய கான்செப்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதுல இருக்க கான்செப்ட்ஸ் தான் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்க பண்ற மாதிரி. இன்னும் இந்த கான்செப்ட் வச்சு எப்படி நிறைய சினாரியோல யூஸ் பண்றதுன்றதை நீங்க அந்த ப்ராஜெக்ட்ஸ் வச்சு தான் லேர்ன் பண்ண முடியும். ஏன்னா சிம்பிளா வந்து இதோட யூசேஜ் இப்படி இது அப்படின்னு சொல்ல முடியும். பட் இந்த யூசேஜ் எப்படிலாம் நீங்க மல்டிபிள் வேஸ் யூஸ் பண்றன்றது ப்ராஜெக்ட்ஸ் டிபெண்ட் பண்ணி தான். இன்னும் நிறைய இருக்கு. ரிடக்ஸ் பாருங்க, ரிடக்ஸ் கொஞ்சம் லேர்ன் பண்ணுங்க. இல்ல யூஸ் ரெடியூசர்னு ஒரு ஊக்கு இருக்கு. இது இப்போ நம்ம யூஸ் கண்டஸ்ட் இருக்குல்ல, அதுக்கு அடுத்த ஊக்கு யூஸ் ரெடியூசர் இருக்கு. யூஸ் ரெடியூசர் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா ரிடக்ஸ் பாருங்க. ஸ்ட்ரெயிட்டா ரிடக்ஸ் போகாதுங்க. ரிடக்ஸ் கொஞ்சம் தனி செப்பரேட் லைப்ரரி இருக்கு ஸ்டேட் நம்ம மேனேஜ் பண்றதுக்காக. எதனா நான் சொன்னால இ-காமர்ஸ் சைட் பண்றீங்க அப்ப வேணா ரிடக்ஸ் இல்ல இ-காமர்ஸ் சைட் அந்த மாதிரி எதுவும் நீங்க ஒர்க் பண்ணாம சின்னதா டாஸ்க் மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்றீங்கன்னா அப்போ இதுவே என்ன. ஆனா சொல்றேன், இப்போ நீங்க இவ்வளவு கான்செப்ட்ஸ் இருக்குல்ல, இது ரெண்டுத்தையும் நீங்க ரீகால் அடிச்சு லேர்ன் பண்றதுக்கு டைம் எடுக்கும். அங்க லேக் தான், அங்கதான் நீங்க லேக் ஆவீங்க. இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா தான் ப்ராஜெக்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதுதான் இப்போ நீங்க ரொம்பலாம் ஒன்றும் இது இப்போ எனக்கு ரொம்ப வந்து நான் ஒர்க் பண்ணதுனால நான் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறேன். ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக ஃபீல் ஆகும். ஏன்னா எனக்கு எந்த இடத்துல இஷ்யூ வருதுன்றது தெளிவாக தெரியும். அதை நான் ஐடியா மைண்டில் டக்குன்னு இருக்கும். ஆனால் உங்களுக்கு அது இருக்காது. ஸோ அதனால் ஒரு ஃபுல் ஸ்டாக்காக உங்களுக்கு இன்னும் ஐடியா கிடைக்காமே இருக்கும். அதுதான் நான் சொல்கிறேன், இந்த சைட்டு நீங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக ஐடியா கிடைச்சிரும். எந்த இடத்துல தப்பு வரும் வராது அப்படின்ற மாதிரி. நிறைய டீபக் தான். console.log போடுறதுக்குலாம் யோசிக்கவே கூடாது. போட்டு நீங்க அந்த இடத்துல அங்க ஒரு 1000 லைன் எழுதுறீங்கன்னா அந்த 1000 லைன்ல வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு 100 லைன்லயாச்சும் கன்சோல் போட்டு செக் பண்ணி இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, ஓகே இங்க இருக்கு அப்படின்னு நீங்க செக் பண்ணணும். சரி, இது மார்க்கெட்டிங்ல சேவ் ஆகும். எல்லாமே சேவ்ல தான் இருக்கும். நான் சொல்றேன், நாளைக்கு இதை ஞாபகப்படுத்துறேன். நான் டீச் பண்றேன். ரெஸ்பான்சிவ் இல்லை, நான் அது என்னன்னு சொல்றேன்னா எல்லாமே நீங்க வந்து
டிஃபால்ட்டா யூஸ் பண்ணக்கூடாது, ஃபிக்ஸ்டா யூஸ் பண்ணக்கூடாது. எல்லாமே பெர்சன்டேஜ்ல நீங்க பர்சன்டேஜ்ல கொடுக்கணும். தான் ஆமா. maximum இருக்கும். ஆனா இப்போ நீங்க சில இடத்துல ஃபிக்ஸ்டா கொடுக்குறீங்கன்னா, அப்ப நீங்க வந்து இப்போ ஃபிக்ஸ்டா வந்து 400 பிக்சல் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா, இப்போ என்னோட டிவைஸ் வந்து 1000 பிக்சல் அப்படின்னா இவனோடது 800 இருக்கலாம் இவரோடது. ஸோ அப்படி 800 இருக்கிறப்ப அந்த 400ன்றது எனக்கு ஓகேவா இருக்கும், ஆனா 800ல அவருக்கு ஓகேவா இருக்கும். அப்ப அவருக்கு என்ன பண்ணணும், 300 நீ மாத்திடணும். ஸோ அப்போ அந்த டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி இத்தனை டிவைஸ்னு ஒரு கணக்கு இருக்கு. மொபைலு, டேபு, டெஸ்க்டாப், இந்த மினி டெஸ்க்டாப் மாதிரி. அதுக்கப்புறம் உனக்கு நார்மல் டெஸ்க்டாப், அப்புறம் மானிட்டர், அப்புறம் டிவி. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கு. நம்ம மெயின் ஃபோக்கஸ் எதுக்குன்னா மொபைல் ஒன்று. டேபுக்கும் டெஸ்க்டாப், இந்த டெஸ்க்டாப் இருக்குல்ல, இது நடுவில் நீங்கள் ஒரு இது பண்ணாவே போதும், ரெண்டுத்துக்கும் உனக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மானிட்டர் லெவல். ஸோ இது இந்த 3 இதுக்கு நீ டார்கெட் பண்ணி ஒரு சிஎஸ்எஸ் பண்ணி, அதாவது ரெஸ்பான்சிவா பண்ணாலே எல்லாத்துக்கும் டார்கெட் பண்ண மாதிரி ஆயிடும். ஃப்ளக்ஸ் தான், ஃப்ளக்ஸ் அண்ட் கிரிட் நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க பொறுத்து தான். தேவையில்லாத இடத்துல வந்து பேடிங், மார்ஜின் யூஸ் பண்ணக்கூடாது. எந்த இடத்துல நீட் இருக்கோ அந்த இடத்துல யூஸ் பண்ணணும். ஸோ இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல நீட் இருக்கு, நான் கொஞ்சம் ஒரு பர்பஸிவா தான் நான் அதை யூஸ் பண்ணேன்னா யூஸ் பண்ணலாம். சும்மா அதை கொஞ்சம் தள்ளணும், இது பண்ணணுன்றதுக்காக தான் அங்கங்கெல்லாம் நீங்க போட்டீங்கன்னா அது ஒர்க் ஆகும், அது ரெஸ்பான்சிவ் கிடையாது. இது மட்டும் தான் சார் வருது. சேம் அதிலே தான் திரும்ப வரும்போது அது கரெக்டா தான் வருது. அது கரெக்டா வருது. ஆல்ரெடி இருக்கனால உனக்கு என்னன்னு தெரியல, இது பிளாக் ஆகுது, உன்னால இதை பார்க்கவே முடியல. இதுதான் லினக்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்கன்னா சொன்னா கேட்கல. ஏன்னா லினக்ஸ் நான் யூஸ் பண்ண அப்படின்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, அவன் அதெல்லாம் பார்க்கவே விட மாட்டான். இது ஓகே தான், அதை சொல்றேன். அது எதனால வருது வரலன்றது நம்மளால தெரிய மாட்டேங்குது. இந்த ஸ்டேட்டஸ்ன்றது வேணா அது எது இல்லை, நீ அனுப்புனாவே வந்து பெருசா இருக்கு அப்படின்னா ஸ்பீடை கண்ட்ரோல் பண்றது ஃபார்ம் சென்டா, ஃபார்ம் எங்க சென்ட், ஃபார்ம் சென்ட்னா இந்த சென்ட் வராது, இந்த சென்ட் தான்.
அக்கா அந்த ஸ்டேட்டஸ் போட்டா தான் ப்ராப்ளம். ஸ்டேட்டஸ்ல எதனா சம் இஷ்யூ இருக்கு. ஸ்டேட்டஸ் 200 வந்து அது உள்ள வாங்குமான்னு தெரியாதுல்ல. இந்த டேட்டா 201ன்றது வேற, 200ன்றது வேற. இந்த டேட்டாவும் வேணும். அது எதுக்கு வேணும்? போஸ்ட் பண்ற அந்த டேட்டா என்ன டேட்டா சென்ட் பண்றீங்க அதே கெட் பண்ணி என்ன பண்ணுவீங்க? நீடட். அப்படி நீடட்னா அந்த ஸ்டேட்டான நம்ம ஸ்டேட்ல இருக்கு. நம்ம எதனா பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கோட் 4 லைன்ல எழுதுற மாதிரி ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணணும். அதுதான்டா அப்படின்ற மாதிரி. ஓகே.